जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானம் அருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாख्यं त्वां महाभावसुयोगिनं वन्दे पूर्णावतारं शं नित्यानन्दाय स्वागतम्. நாட்டின் விதி பிரபஞ்சத்தின் விதி. பிரபஞ்சத்தை விதிகளை உள்வாங்கிய மனிதன் இனிமையோடு நாட்டின் விதிகளை வாழ்வான். நம்ம ஆழமா புரிந்து கொள்ள வேண்டியது, நாட்டின் விதி பிரபஞ்சத்தின் விதி இரண்டுமே அஹிம்சை என்கின்ற ஒன்றை ஆதாரமாக வைத்துத்தான் உருவாக்கப்படுகிறது. நாட்டின் விதியை மட்டும் புரிந்து கொண்டு பிரபஞ்சத்தின் விதியை புரிந்து கொள்ளாதவன் வெறுப்பினாலோ அல்லது வேறு வழியில்லாததாலோ மட்டும் நாட்டின் விதியை கடைபிடிப்பான். ஆனால் பிரபஞ்சத்தின் விதியையும் புரிந்து கொண்டால் ஆழமான ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையினாலே நாட்டின் விதியை கடைபிடிப்பான். உதாரணத்துக்கு ஒரு சாலை போக்குவரத்து விதி, இடது பக்கம் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன விதி வெறுமனே விதியாக மட்டும் நம் மீது திணிக்கப்பட்டால் அப்ப யாரும் நம்மளை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த விதியை மீறுவதிலேயே நம்முடைய கவனம் இருக்கும். ஏன்னா விதிக்கப்பட்ட எதையுமே மீறுவதில் மனிதனுக்கு ஒரு சுகம். அது ஸ்பீட் லிமிட் ஆகட்டும், இல்ல திசையாகட்டும், இல்ல நோ என்ட்ரி போர்டு ஆகட்டும், இல்ல ஒன் வே போர்டு ஆகட்டும், விதிக்கப்பட்ட எதையுமே மீறுவதிலே ஒரு ருசி காண்பவன் மனிதன். வெறும் நாட்டினுடைய விதியாக மட்டும் நாம் ஒன்றை புரிந்து கொண்டோமானால் அதை மீறுவதில் மட்டுமே நம்முடைய கவனம் இருக்கும். மீறுவது, மீறி யாரிடமும் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வது, அதுதான் ஹீரோயிசம். அப்படிதான் நம்முடைய மனம் இயங்கும். ஆனா ஏன் அந்த விதி விதிக்கப்பட்டிருக்கிறது? நாம் எல்லோரும் நமக்காக வகுத்து கொண்ட விதி அது. இது நாம் எல்லோரும் நமக்காக செய்து கொண்ட ஒரு உருவாக்கம் என்கின்ற அதனுடைய ஆழமான தாத்பரியம் தத்துவம் புரியும் பொழுது அதே விதி சாதாரண விதியாக இல்லாமல் நம்முடைய வசதிக்காக நாம் ஏற்படுத்தி கொண்ட வசதியாக மாறிவிடும். ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், புரியாதவரை விதியாகவும் புரிந்தபின் வசதியாகவும் மாறுகின்ற கோட்பாடுகள். இந்த எல்லா கோட்பாடுகளுமே புரிந்து கொள்ளாதவரை திணிக்கப்பட்ட விதி போல் இருக்கும். புரிந்து கொண்டபின் நாம் எல்லோரும் நமக்காக உருவாக்கி கொண்ட வசதிக்கான கோட்பாடுகள் என்கின்ற சத்தியம் புரிய வரும். பிரபஞ்சத்தின் விதி நமக்குள் தெளிவாக புரியுமானால் நாட்டினுடைய விதியை நாம்
கஷ்டமில்லாமல் துக்கமில்லாமல் கடைபிடிக்க துவங்குவோம். இல்லைன்னா எந்த விதியாக இருந்தாலும் நாட்டினுடைய விதிகளை, நாட்டினுடைய சட்டதிட்டங்களை எப்படியெல்லாம் மீறலாம். அதாவது மாட்டிக்கொள்ளாமல் மீறுபவர்கள் புத்திசாலிகள் அப்படிங்கிற மாதிரியான மன அமைப்பைத்தான் நாம் உருவாக்க ஆரம்பிப்போம். அவ்வாறு இல்லாமல் பிரபஞ்சத்தின் விதியை உள்வாங்கினால் சமூகத்தோடு இனிமையாக இணைந்திருப்போம். அதாவது கொந்தளிப்பு இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல் சமூகத்தோடு நாட்டோடு இனிமையாக இணைந்து வாழ்வது மட்டுமல்லாமல் நம்மால் சமூகத்திற்கு என்ன முடியுமோ அதை உருவாக்கி தரும் வேலை. இதை செய்வது பிரபஞ்சத்தின் விதியை புரிந்து கொண்ட ஒரு மனிதனால் மட்டும்தான் முடியும். பிரபஞ்சத்தின் விதியை புரிந்து கொண்ட ஒரு மனிதனால் மட்டும்தான் நிஜமான சேவையாற்ற முடியும். எம்பெருமான் ரொம்ப அழகா சொல்றார் கீதையில, ஆசையையும் அச்சத்தையும் அடிப்படையாக வைத்து முடிவுகளை எடுக்கின்ற மனத்தினாலே எந்த மிகப்பெரிய சேவையையும் செய்ய முடியாது. எந்த மனத்திற்கு ஆசை அச்சத்தை தாண்டி பிரபஞ்சத்தின் விதிகளை உணர்ந்தது மூலமாக இயங்குகின்ற சக்தி இருக்கிறதோ அந்த மனத்திலிருந்துதான் மிக உயர்ந்த சமூகத்திற்கான கண்டுபிடிப்புகள் வெளிப்படுகின்றன. ஆசை அச்சத்தை தாண்டிய அமைதித்தன்மையிலே இருந்து முடிவுகளை எடுக்கின்ற மனிதன் தன்னுடைய உணர்வினாலேயே இவை எல்லாவற்றையும் உயர்நிலையிலிருந்து பார்க்கின்றான். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्। ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवकुतोदयिषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः या जयिषुः शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तवतया नो रुद्रमृडय या ते रुद्र शिवा तनोरघोरा पापकाशिनी तया नस्तनुहा शन्तमया गिरिशन्ताभिजागशीः या विशृङ्गिरिशन्तहस्ते विभष्ट्यस्तवे शिवाङ्गिरित्रतां गुरुमाहि पुंसेः पुरुषं जगत् शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि यथा नः सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असद् अद्य वोचदधिभक्ता प्रथमो दैव्योऽभिषगे अहीहश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च यादुत्राण्यः असौ यस्ताम्रो अरुणपुत भभ्रस्व
मङ्गलः ये चेमागुं रुद्रा अमितो दिक्षु श्रुता सहस्रशो वै शागुं भेडयीमहे असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः उदैनं गोपा அறிவியலாகட்டும், அரசியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், சமூகமாகட்டும், கலையாகட்டும், கலாச்சாரமாகட்டும், பண்பாடாகட்டும் அல்லது கட்டமைப்பு துறையாகட்டும், எந்த துறையாக இருந்தாலும் ஆசை அச்சத்தை கடந்து தனக்குள் இருக்கும் ஆழ்ந்த அமைதியிலிருந்து, தனக்குள் இருக்கும் ஜீவன் முக்த நிலையிலிருந்து, தனக்குள் இருக்கும் ஆனந்தத்தன்மையிலிருந்து முடிவுகளை எடுக்கும் மனிதன் சமூகத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்கின்றான். ஏன்னா ஆசை அச்சத்தை தாண்டிய அமைதித்தன்மையிலே இருந்து முடிவுகளை எடுக்கின்ற மனிதன் தன்னுடைய உணர்வினாலேயே இவை எல்லாவற்றையும் உயர்நிலையிலிருந்து பார்க்கின்றான். தரையிலிருந்து பார்த்தோம்னா, தரையில இந்த வீதியில் நின்று பார்த்தோம்னா இந்த பக்கம் வர்ற 20 வண்டி தெரியும், இந்த பக்கம் வர்ற 20 வண்டி தெரியும். ஆனா இதே வீதியை ஒரு 10 அடுக்கு மாடியின் மேலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வர்ற 100 வண்டி தெரியும், இந்த பக்கம் வர்ற 100 வண்டி தெரியும். அதனால உயர்ந்த உணர்விலே இருந்து எந்த துறையை பார்த்தாலும் அதனுடைய கடந்த காலமும் எதிர்காலமும் அதிக அளவிலே தெரியும். அதிக அளவிலே தெரியும் பொழுது நாம் எடுக்கின்ற முடிவுகள் தீர்க்கமாக இருக்கும். இந்த அதிக அளவிலே தெரியணும்னா நம்முடைய உணர்வு நிலை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அதனால தான் பிரபஞ்சத்தின் விதியை புரிந்தவனால் மட்டும்தான் நாட்டினுடைய விதியை ஆனந்தமயமாக வாழ முடியும். ஆனந்தமயமாக வாழ முடியும். பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாமல் சமூகத்தின் விதிகள் மட்டும் நேரடியாக மனிதன் மேலே திணிக்கப்பட்டால் அவன் தன்னை அறியாமலேயே ஒன்று ஒரு குறுக்கடான குரூரமான மனமைப்பு இருந்தால் அந்த விதிகளை எதிர்த்து அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்வான். அப்படி இல்லை கொஞ்சம் கோழையாக இருந்தால் மன அழுத்தத்திலும் உளைச்சலிலும் ஆழ்ந்து போவான். ஆனால் இரண்டுமே அவனை ஒரு நல்ல குடிமகனாக, நல்ல மனிதனாக, நல்ல சமுதாயத்தின் பாகமாக மாற்றுவதில்லை. ஒரு மனிதன் தானும் ஆனந்தமாக வாழ்ந்து தன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஆனந்தமாக வைக்க வேண்டும் என்றால் பிரபஞ்சத்தின் விதியின் சாரம் அவனுக்கு தெரிந்தாக வேண்டும். அதனால தான் கிருஷ்ணன் மிக அருமையாக கீதையிலே எவ்வாறு பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பாகமும் இயங்குகிறது, நம்முடைய வாழ்க்கையோட அடிப்படையான சத்தியங்கள், வாழ்க்கைன்னா என்ன, மரணம்னா என்ன, கர்மம்னா என்ன, பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, இதெல்லாம் அடிப்படையான சத்தியங்கள். இந்த குண்டூசிகளை ஒரு அட்டையில் பதித்து அந்த குண்டூசிகள் மேலே நூல் சுற்றி ஓவியம் வரைவார்கள். இது வெளிநாட்டில் ரொம்ப பிரபலமான ஒரு ஓவிய முறை. அந்த குண்டூசிகள் எவ்வளவு தூரத்தில் அடிக்கப்படுதோ அதை சார்ந்து அந்த ஓவியத்தினுடைய தன்மை அமையும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கைன்ற ஓவியத்தில் இந்த ஒவ்வொரு சத்தியத்தை பற்றி நாம் வைத்திருக்கிற ஒரு கருத்து தான் அந்த ஒவ்வொரு குண்டூசியும். குண்டூசிகள் மேலே கலர் நூல்களை சுற்றி, பல வண்ண நூல்களை சுற்றி வரைகின்ற ஓவியம் மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. மரணத்தை பற்றி நீங்கள் வச்சிருக்கிற கருத்து, வாழ்க்கையை பற்றி நீங்கள் வச்சிருக்கிற தெளிவு, பாவம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிற சத்தியம், புண்ணியம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிற சத்தியம், இது எல்லாம் தான் உங்களுக்குள் செருகப்பட்டிருக்கும் குண்டூசிகள். அதன் மீது சுற்றப்படும் வண்ண நூல்கள் தான் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள். அந்த குண்டூசிகள் சரியாக பொருத்தப்பட்டால் மட்டும்தான் அதன் மேல் ஓடுகின்ற வண்ண நூல்கள் ஓவியத்தை உருவாக்கும், காவியத்தை உருவாக்கும். இல்லை என்றால் அவை வெறும் சாதாரண நூலின் போக்காக இருக்குமே தவிர ஓவியமாகவோ காவியமாகவோ மாறுவதில்லை. வாழும் பொழுதே தன் வாழ்க்கையை வரலாறாக மாற்ற வேண்டும் என்றால் ஒருவன் பிரபஞ்சத்தின் விதியின் சத்தியங்களை உணர்ந்திருக்க வேண்டும். பிரபஞ்சத்தின் விதியின் சத்தியங்களை உணர்ந்தவன் எந்த துறையில் தன்னுடைய கவனத்தை செலுத்தினாலும், ஆன்மீகமாகட்டும், விஞ்ஞானமாகட்டும், கலையாகட்டும், பண்பாடாகட்டும், மருத்துவமாகட்டும், அரசியலாகட்டும் அல்லது கட்டமைப்பு துறையாகட்டும், எந்த துறையிலே கவனத்தை செலுத்தினாலும் மிக உயர்ந்த சிகரத்தை, மிக உயர்ந்த சாதனைகளை
தனித்தன்மை பொருந்திய சாதனைகளை வெளிப்படுத்துகிறான், தனித்தன்மை பொருந்திய சாதனைகளை உருவாக்குகின்றான். அதனால் அடிப்படையாக பிரபஞ்சத்தின் விதிகளை, பிரபஞ்ச விதிகளின் சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதனுக்குமான கடமை. எப்பொழுது பிரபஞ்சத்தின் விதிகள் நமக்கு புரிகின்றதோ அப்பொழுது சமூகத்தின் விதிகள் நம்மால் இனிமையாக ஏற்றுக்கொள்ளப்படும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSPயால் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSPயில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 04175237666. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. பிரபஞ்ச விதிகளின் சாரம் தெரியாமல் சாதாரண சமூக விதிகளை வைத்தே வாழ்ந்து விடலாம் என்று மனிதகுலம் நினைப்பது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நாம் எதிர்பாராத அளவிற்கு மன உளைச்சலிலும் துக்கத்திலும் அல்லது போதை பழக்கங்களின் துக்கம் தான் என்ன பண்ணுவாங்க, அதை மறக்கணும்னா போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது. மறக்க முடியாம அந்த கோபம் தன்மீதே திரும்பினால் தற்கொலை உணர்வு வர்றது. ஒருவேளை அந்த கோபம் தன் மீது திரும்பாமல் சமூகத்தின் மேல திரும்பினா தீவிரவாதிகளா மாறிடுறது. இந்த மூன்றுக்குமே காரணம் பிரபஞ்சத்தின் விதிகளை புரிந்து கொள்ளாமல், சமூகத்தின் விதிகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கின்ற மன அமைப்பு. எப்பொழுது பிரபஞ்சத்தின் விதிகள் நமக்கு புரிகின்றதோ அப்பொழுது சமூகத்தின் விதிகள் நம்மால் இனிமையாக ஏற்றுக்கொள்ளப்படும். இனிமையாக ஏற்றுக்கொள்ளப்படுவது மட்டுமல்லாமல் ப்ரொடக்டிவான சிட்டிசனா மாறிடுவோம். காரணமில்லாமல் ஆனந்தத்தோடு இருக்கின்ற ஒரு மனிதன் சமூகத்திற்கு காரணமில்லாமல் நன்மையை செய்து கொண்டே இருப்பான். தன்னுடைய இயல்பாலேயே நல்ல விஷயங்களை உருவாக்கி கொண்டே இருப்பான். புதிதாக அவனுடைய சாநித்தியமே நல்ல விஷயங்களை வெளிவிட்டு கொண்டே இருக்கும். இதைத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் ஜீவன் முக்த வாழ்க்கை என்று சொல்லுகின்றார். शुचौ देशे प्रतिष्ठाप्य स्थिरमासनमात्मनः नात्युच्छ्रितं नातिनीचं चैलाजिनकुशोत्तरम् तत्रैकाग्र्यं मनः कृत्वा यतचित्तेन्द्रियक्रियः उपविश्यासने युञ्ज्यात् योगमात्मविशुद्धये. அருமையான ஒரு சத்தியத்தை நமக்கு உணர்த்துவதன் மூலமாக சொல்வதற்காக இந்த சூத்திரங்களை எம்பெருமான் வெளியிடுகிறார். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்ய ஸ்திரமாசனம் ஆத்மனஹ நாத்யுஸ்ரிதம் நாதிநீசம் சைலாஜன நகுசோத்தரம் தத்ரைகாக்ரம் மனக்கிருத்வா யதசித்தேந்திரிய கிரிய உபவிஸ்யாசனே யுஞ்ஞாத் யோகமாத்ம விசுத்தயே. அருமையான சூத்திரம். இந்த பிரபஞ்சத்தின் விதிகளை உள்வாங்கிக் கொண்டு அதன் மையமாக மாறுகின்ற, அதை அனுபூதியாக மாற்றிக்கொள்ளுகின்ற சத்தியத்தை அளிக்கின்றார். ஆழ்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, எந்த ஒரு விதியையும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டு ஏன் அந்த விதி உருவாக்கப்பட்டது என்கின்ற சாரத்தை உணர்ந்து கொண்டு அந்த விதியை உருவாக்கிய மனிதர்களின் உணர்வை புரிந்து கொண்டோமானால்
அந்த விதி நமக்கு பலமாக மாறிவிடும். அது எந்த துறையாக இருந்தாலும். இப்போ மருத்துவம் அப்படிங்கிற துறையில பல்வேறு விதிகள் இருக்கின்றன. விதிகளை மாத்திரம் தெரிந்து கொண்டு செய்பவர் ஒரு சாதாரண மருத்துவர். சில நேரத்தில் கம்பவுண்டர்கள் கூட அந்த விதிகளை மாத்திரம் தெரிந்து கொண்டு மருந்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கால் வலிக்கு கருப்பு மாத்திரை, தலைவலிக்கு பச்சை மாத்திரை, வயிற்று வலிக்கு வெள்ளை மாத்திரை. சாதாரண நிலையில் மட்டும்தான் அவர்களால் விளையாட முடியும், அதுக்கு மேல தாண்ட முடியாது. அதை தாண்டி அந்த விதிகள் ஏற்படுத்தப்பட்ட காரணத்தை தெரிந்து கொள்பவர் ஆராய்ச்சி செய்கின்ற விஞ்ஞானி. எந்த காரணத்தாலே இந்த விதி ஏற்படுத்தப்பட்டது, இப்போ அந்த காரணம் மாறி இருப்பதாலே விதிகளையும் நம்மால் அப்டேட் பண்ண முடியும், மாற்றிக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு வருபவர் மருத்துவத்துறையிலே இருக்கிற விஞ்ஞானி. அதை தாண்டி இந்த விதிகளின் மையம் எந்த மன அமைப்பிலிருந்து இந்த விதிகள் பிறக்கின்றதோ அந்த மன அமைப்பையே உணர்ந்த மனிதன்தான் மருத்துவத்துறையின் மூல புருஷன். அவனால் விதிகளையே உருவாக்க முடியும். மூல விதிகளை கூட உருவாக்குகின்ற தெளிவு அவனுக்குள் மலர்கின்றது. இந்த மூல புருஷனாக மாறுபவர்களைத்தான் ரிஷிகள்னு சொல்றோம். நம்முடைய உபநிடதங்களிலே மந்திர திரஷ்டாக அப்படின்னு சொல்லுவோம். மந்திரங்களை உணருபவன். சாதாரணமா விதிகளை தெரிந்து கொண்டு விதிகளை அப்ளை பண்ற மனிதர்கள் ஒரு நிலை. அப்புறம் விதிகளை பற்றி ஓரளவுக்கு ஆழமாக தெரிந்து கொண்டு அதை அப்டேட் பண்ற அளவுக்கு மட்டும் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க விஞ்ஞானிகள். அதை தாண்டி விதிகளை உருவாக்கிய மன அமைப்பையே உணர்ந்து கொண்டு புதுவிதமான விதிகளையும் சூத்திரங்களையும் உருவாக்கக்கூடிய தெளிவு வாய்ந்தவர்கள் மூலபுருஷர்கள். ஒரு அன்பர் கேட்டாராம் இன்னொரு நண்பரை பார்த்து, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் எல்லாருடைய கல்லறையிலையும் பிறந்த தேதி இறந்த தேதி ரெண்டை மட்டும் சொல்றாங்க? இவர் சொன்னாராம், பல பேருடைய வாழ்க்கையில் அதை ரெண்டுத்துக்கு நடுவில் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள். எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்குமிடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604 www.nithyananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ரிஷிகள் ஒவ்வொரு துறையிலும் இந்தியாவிலும் மேலை நாடுகளிலும் ரிஷிகள் உருவாகி இருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ளுலகம் சார்ந்த ரிஷிகள் அதிகம் பேர், மேலை நாட்டிலே வெளியுலகம் சார்ந்த ரிஷிகள் அதிகம் பேர். ஆனால் ஒவ்வொரு துறையிலுமே பலாயிரக்கணக்கான ரிஷிகளால் தான் இந்த சமூகம் வளமடைந்திருக்கின்றது. எல்லா விஞ்ஞானிகளுமே ஒரு விதத்தில் ரிஷிகள் தான். வெளியுலகத்துறையில் ரிஷிகள். இப்போ நாம் இந்த பிரபஞ்சத்தின் விதிகளின் சாரத்தின் ரிஷியாக மாறுவதற்கு, இப்போ வெறுமனே விதிகளை தெரிந்து கொண்டு கடைபிடிப்பவன் சாதாரண நிலை மனிதன். அவன் வெறுமனே என்ன பண்றாரு, ஒரு கொஞ்சம் படிக்கிறார், வேலைக்கு போறார், ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறார், 2-3 குழந்தை பெற்றுக்கிறார், கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறார், இறந்து போயிடுறார், அவ்வளவுதான். ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கிறது இல்லை. ஒரு அன்பர் கேட்டாரா இன்னொரு நண்பரை பார்த்து, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் எல்லாருடைய கல்லறையிலையும் பிறந்த தேதி இறந்த தேதி ரெண்டை மட்டும் சொல்றாங்க? இவர் சொன்னாராம், பல பேருடைய வாழ்க்கையில் அதை ரெண்டுத்துக்கு நடுவில் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை, அதனாலதான் பிறந்த தேதி இறந்த தேதி மட்டும் சொல்ல வேண்டியதா இருக்குன்னு. அது மாதிரி சராசரியாக வாழ்ந்து விட்டு போய்விடுகிற மனிதர்கள். அதை தாண்டி விதிகளின் சாரத்தை புரிந்து கொண்டு தன் வாழ்வுக்கு ஏற்றாற்போல் அதை உருவாக்கி கொள்ளுகின்ற முயற்சி செய்கின்ற மனிதர்கள், இது இரண்டாவது வகை. இவங்களை தான் சாதிப்பவர்கள்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு துறையில் சாதிப்பவர்கள்.
அதையும் தாண்டி விதிகளின் சாரத்தின் மன அமைப்பையே அனுபூதியாக உணர்ந்து விதிகளை உருவாக்குகின்ற சக்தியின் மையமாக தன்னை உணர்பவர்களைத்தான் ஜீவன் முக்தர்கள், ஞானிகள்னு சொல்றோம். அந்த தன்மையை உணர்வதற்கான சூத்திரங்களை, சத்தியங்களை எம்பெருமான் இங்கு விளக்குகின்றார். சுச்சௌதேசே பிரதிஷ்டாபிய ஸ்திரமாசனம் ஆத்மனஹா நாத்தியஸ்ரிதம் நாதிநீசம் சைலாஜின குசோத்தரம். தூய்மையான இடத்தில் தரை மீது தர்பை, மாந்தோல், துணி இவற்றை ஒன்றன் மேல் ஒன்றாய் விரித்து மிக உயரமாக இல்லாமலும் மிக தாழ்வாக இல்லாமலும் தன்னுடைய இருக்கையை அசைவற்றதாக அமைத்து கொண்டு தத்ரை காக்கிரம் மனக்கிருத்வா யத சித்தேந்திரிய கிரியா உபவிஷ்யாசனே யுஜ்யாத் யோகமாத்ம விசுத்தையே. அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு மனம் புலன்களின் செயல்களை வசத்தில் வைத்துக்கொண்டு மனதை ஒருமுனைப்படுத்தி உள்ள தூய்மைக்காக யோகத்தை பயில வேண்டும். பிரபஞ்சத்தின் சக்தி ஓட்டங்களின் சாரத்தை உள்ளுணர்வதற்கான தியானத்தை அளிக்கின்றார். நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒரு சந்தேகம் வரலாம். இந்த சூத்திரங்கள் மூலமா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? தனக்குள்ளே திரும்பி பார்த்து தன்னை சமநிலைப்படுத்த சொல்றாரு. தனக்குள்ள திரும்பி பார்த்து தன்னை சமநிலைப்படுத்துறது பிரபஞ்ச ரகசியங்களை எப்படி நமக்கு சொல்லும்? நம்ம எல்லாருக்கும் வருகின்ற இயற்கையான ஒரு சந்தேகம். நம்ம ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இந்த பிரபஞ்சமும் நீங்களும் வேறு வேறு அல்ல. இந்த பிரபஞ்சமாக எது விளங்குகின்றதோ அதனுடைய சாரம்தான் உங்களுக்குள்ளே இருக்கிறது. பிரம்மாண்டமாக விளங்குகின்ற உலகம் உங்களுக்குள் பிண்டாண்டமாக இருக்கின்றது. இப்போ அறிவிய உலகிலே ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகள் இதை நிரூபிக்கின்றன. நம்மளை சுற்றி நடக்கிற பல விஷயங்கள்ல நம்முடைய உடலுக்குள் நடக்கின்ற மாற்றங்களை பார்த்தே கண்டுபிடித்து விடக்கூடிய அறிவியல் பல விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சியினாலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பழங்குடியின மக்கள் பல பேருடைய வாழ்க்கை முறையை பார்த்தோம்னா சுனாமி, நிலநடுக்கம், மழை, இது எல்லாத்தையுமே அவங்க எந்த வானிலை அறிவிப்பை வைத்தும் தெரிந்து கொள்வதில்லை. தன்னுடைய உடலுக்குள் நடக்கின்ற மாற்றங்களை வைத்தே அவர்களாலே தெளிவாக சொல்ல முடிந்திருக்கின்றது. பலாயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். நம்முடைய உடலுக்குள் நமக்குள் எழுகின்ற எண்ணம் வெளி உலகத்தை பாதிப்பதையும் வெளி உலகத்திலே நடக்கின்ற மாற்றங்களை நாம் உணர முடியும் அப்படிங்கிறதையும் பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சிகள் இதை நிரூபிக்கின்றன. மகர்ஷி மகேஷ் யோகின்னு நம்ம இந்தியாவில் பிறந்த வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தியானத்தை உலகத்திற்கே தந்த ஒரு குரு, அவருடைய சீடர்கள் ஒவ்வொரு நகரத்திற்கும் சென்று சில ஆயிரம் பேர் அந்த நகரத்தினுடைய மையத்திலே அமர்ந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் வீதம் 30 நாட்களுக்கு தியானம் செய்வார்கள். நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். வேற ஒண்ணுமே இல்லை, அந்த நகரத்தோட மையத்திலே அமர்ந்து தியானம் செய்வார்கள். அந்த தியானத்தின் மூலமாக அந்த சிட்டியோட கிரைம் ரேட்டே மிகப்பெரிய அளவிலே குறைந்து இருப்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். சிட்டியோட கிரைம் ரேட்டே, சில ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணா சிட்டியோட கிரைம் ரேட்டே கீழே விழுந்துருது அப்படின்னு நிரூபிக்கிறார்கள். இது ஒரு இடத்தில் அல்ல, இரு இடத்தில் அல்ல, நூற்றுக்கணக்கான நகரங்களிலே அதை நிரூபித்திருக்கிறார்கள். அதனாலதான் சாமி சொல்றேன், இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து இந்த சத்தியங்களை கேட்டு உள்வாங்கி தியானம் செய்தீர்களானால் அது உங்களுக்கு மட்டுமல்ல, பாண்டிச்சேரிக்கே நன்மை பயக்கும். இந்த மொத்த நகரத்திற்கே, இந்த மொத்த சூழலுக்கே நன்மை பயக்கும். நாம செய்கிற எண்ணங்கள் பிரபஞ்சத்திலிருந்து தனியானது அல்ல, பிரபஞ்சத்தில் நடக்கின்ற மாற்றங்கள் நம்மிடமிருந்து தனியானதும் அல்ல. இன்னொரு அருமையான உதாரணம் சொல்லலாம், உங்க எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய உதாரணம். உங்களுடைய கிராமங்கள்ல முன்னோர்களை பற்றி நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்திலையுமே ஏதாவது ஒரு சில கதைகள் இருக்கும். ஒவ்வொரு கிராமத்துக்கு போனீங்கன்னாலும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு 4-5 கதைகள் இருக்கும். என்னன்னா, அந்த ஊர்ல
இருந்த ஒரு பாட்டி சொல்லி வச்சுட்டு இறந்து போனார்கள், அல்லது தாத்தா இறந்த உடனே பாட்டியும் இறந்து விட்டார்கள், அல்லது பாட்டி இறந்த உடனே தாத்தா இறந்து விட்டார், தற்கொலை பண்ணிட்டு இல்லை அப்படியே இறந்து போயிட்டார், இல்லை கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சு இறந்து போனார்கள். இந்த மாதிரி கதை உங்கள் எல்லாருடைய கிராமங்களிலுமே ஒரு 2-3 கதையாவது கேள்விப்படுவீர்கள். எத்தனை ஆயிரக்கணக்கான கதை பாருங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி கூட நம்ம நாட்டில் இந்த கிராமங்களிலே வாழ்வாங்கு மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்களைத்தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வள்ளுவர் சொல்றார். வாழ்வாங்கு வாழ்ந்தா மட்டும்தான் தன்னுடைய மரண காலத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா அவர்கள் சமூகத்தின் விதியை மட்டும் வாழல, பிரபஞ்சத்தின் விதியை உணர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். பிரபஞ்சத்தின் விதியை உணர்ந்து வாழ்ந்த மனிதன் இயற்கையிலேயே தன்னுடைய மரணம் முடிகின்ற காலத்தை, மரணம் வருகின்ற காலத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்கிறான். நமக்கெல்லாம் ஏன் நம்முடைய மரண காலம் தெரிவதில்லைன்னா, அதை தெரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு துக்கமில்லா தன்மையை நாம் அடையவில்லை. அதை தெரிந்து கொண்டால் நமக்கு ஏற்படுகிற மன அழுத்தம், மன உளைச்சல், இதனால நம்முடைய ஆழ்மனமே அது நமக்கு தெரியாமல் தள்ளி வைத்து விடுகின்றது. நமக்கு தெரியறதுக்கான சாத்தியக்கூறு வந்தா கூட இல்லப்பா எதுக்குப்பா இதெல்லாம் நமக்கு இப்போ தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் துக்கம் இல்லை பாரு, துக்கம் கம்மி அப்படின்னு நாமளே என்ன பண்றோம், அதை ஓரமாக வைத்து விடுகின்றோம். தெரிந்து கொண்டால் ஆழமான பயத்தை உருவாக்குவதால், துக்கத்தை உருவாக்குவதால் அந்த செய்தியை தெரிந்து கொள்ளாமல் ஒதுக்கி வைக்கின்றோம். ஆனால் நிறைவாக பிரபஞ்சத்தின் விதியை உணர்ந்து வாழ்பவர்கள், வாழ்க்கையின் இயற்கையான மாற்றத்தை ஆழ் மனதால் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் மிக தெளிவாக தங்களுடைய மரண காலத்தை தெரிந்து கொள்கிறார்கள். அந்த மாதிரி பிரபஞ்சத்தோட விதியை ஆழ்ந்து உணர்ந்தவர்கள் யார் யாராலெல்லாம் தன்னுடைய மரண காலத்தை மிக தெளிவாக சொல்ல முடியுதோ அந்த அளவுக்கு தனக்குள் மையம் கொண்டிருப்பவர்கள், தனக்குள் தெளிவாக இருப்பவர்கள் பிரபஞ்சத்திலே நடக்கப் போகின்ற மிகப்பெரிய மாற்றத்தை கூட அவர்களாலே சொல்ல முடியும். இயற்கையின் மாற்றங்களை கூட அவர்களாலே சொல்ல முடியும். தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டவுடன் இயற்கையும் சமநிலை அடைந்தது. இயற்கை சமநிலை அடைந்தவுடனேயே வானம் பொழிந்தது, பூமி குளிர்ந்தது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ஒரு அருமையான ஒரு ஜென் கதை. ஜென் புத்திசத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஞானி, அவர் வாழ்ந்து கொண்டிருந்த ஊருக்கு பக்கத்து நாட்டிலே 12 ஆண்டுகளாக மழையே இல்லாமல் மழை பொய்த்து போய் பஞ்சம் தலைவிரித்தாடியது. அந்த ஊர் மக்கள் எல்லோரும் என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருந்தார்கள். யாரோ ஒரு நபர் வந்து சொன்னார், இந்த ஞானிகிட்ட போனீங்கன்னா அவர் உங்கள் ஊருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணா மழை பெய்யும், இயற்கை சமநிலை அடையும். இவர்களும் உடனே அந்த ஞானிகிட்ட போய் கேட்டார்கள். ஞானி, சரி உங்கள் ஊருக்கு வர, நீங்கள்லாம் கூப்பிடுறீங்க, வர்றேன். அவர் வந்து உட்கார்ந்தார், எதுவுமே செய்யலை, அமைதியோடு அமர்ந்திருந்தார். ஒரு நாள் ஆழ்ந்த அமைதியோடு அமர்ந்திருந்தார். மறுநாள் காலை வானம் திறந்து கொண்டு மழை கொட்டி தீர்த்தது, பஞ்சம் அகன்றது.
மக்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஞானியின் காலடியில் விழுந்து வணங்கினார்கள், அவருக்கு மிகப்பெரிய மரியாதைகள் செய்தார்கள். ஒருத்தர் அவர்கிட்ட கேட்கிறாரு, சாமி நீங்க என்ன மந்திரம் போட்டீங்க, என்ன மந்திரம் செய்தீர்கள், மழை இப்படி கொட்டி தீர்த்தது, இயற்கை இப்படி எங்களை ஆசீர்வதித்தது, எங்களுக்கும் சொல்லித்தாருங்கள். அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு மந்திரமும் இல்லை, ஊருக்குள் வந்து அமர்ந்தவுடன் இந்த இயற்கையோடு என்னை இணைத்து கொண்டு என்னை சமநிலைப்படுத்தி கொண்டேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறார். தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டவுடன் இயற்கையும் சமநிலை அடைந்தது. இயற்கை சமநிலை அடைந்தவுடனேயே வானம் பொழிந்தது, பூமி குளிர்ந்தது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், நாம நம்மை சமநிலைப்படுத்தி கொண்டால் நம்மை சுற்றி இருக்கின்ற பிரபஞ்சத்தின் விதிகளை புரிந்து கொள்வோம், சமநிலையை அடைவோம். அதனால தான் பல பேர் அன்பர்கள் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, சாமி நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சுன்னா திடீர்னு என்னுடைய வியாபாரம் பொங்கி பெருகுது, என்னுடைய உறவுகள் சுமூகமாயிருச்சு, என்னுடைய வேலை உயர்ந்து விட்டது, எனக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு, இது என்ன மிராக்கிள் சாமி, இது எப்படி இந்த மாதிரி நடந்தது? ஆழ்ந்து பல பேர் என்கிட்ட வந்து சொல்றது, இது உங்களுடைய அருள் தான் சாமி அப்படின்னு. நான் சொல்றது உண்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது என்னுடைய அருள் அல்ல, நான் உங்களுக்கு கொடுத்த அருள் அல்ல, நீங்களே உங்களுக்கு கொடுத்து கொண்ட அருள். உண்மை என்னன்னா, உங்களுடைய உணர்வு மாற்றம் அடையும் பொழுது, உங்களுடைய உணர்வு உயர்வு அடையும் பொழுது, உங்களுக்குள் இருக்கும் சக்தி சமச்சீரடையும் பொழுது, உங்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உங்களுக்கு தெரியாமலேயே மங்களகரமாக மாற்றியமைக்கிறீர்கள். உங்களுடைய வியாபாரம் வளர்கின்றது, உங்களுடைய உடலினுடைய சக்தி அதிகரிக்கின்றது, மன அழுத்தம் இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல் ஆனந்தமாக இயங்குகின்ற திறன் அதிகரிக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி உறவுகளை, சரியான உறவுகளை ஈர்க்கின்ற மன அமைப்பு அதிகரிக்கின்றது. காரணம் என்னன்னா, ஒரு கட்டிடத்தை கட்டணும்னா ப்ளூ பிரிண்டை வச்சுட்டு தான் அந்த கட்டிடத்தை கட்ட முடியும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையை அமைக்கிறதுக்கும் அந்த வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட்டை உங்களுடைய உணர்வுக்குள்ள வச்சிருக்கீங்க, அதை வச்சுத்தான் உங்க வாழ்க்கையை அமைக்கிறீங்க. இந்த ப்ளூ பிரிண்ட் மாறினா உங்க வாழ்க்கையையும் மாத்திரலாம். தியானத்தின் பொழுது அந்த ப்ளூ பிரிண்ட்டை மாத்துறீங்க. ப்ளூ பிரிண்ட் மாறும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க அட்ராக்ட் பண்ண வேண்டிய நபர்கள், அட்ராக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், இது எல்லாமே ஒரு புது மாற்றத்திற்குள் நடக்கின்றது, புது தன்மைக்குள்ளே நிகழ்கின்றது. அதனால்தான் பிரபஞ்சத்தின் விதியின் சாரத்தை உணர எம்பெருமான் நம்மை தூய்மையான இடத்தில் தரை மீது தர்பை, மான்தோல், துணி இவற்றை ஒன்றன் மேல் ஒன்றாய் விரித்து உயரமாக இல்லாமலும் தாழ்வாக இல்லாமலும் இருக்கையை அமைத்துக்கொண்டு மனம் புலன்களின் செயல்பாடுகளை வசத்தில் வைத்துக்கொண்டு மனதை ஒருமுனைப்படுத்தி உள்ள தூய்மைக்காக யோகத்தை பயிலுங்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது சரியான ஒரு சக்தி சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். பல பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, வீட்டிலேயே தியானம் பண்றதுக்கும் நம்முடைய தியான மையங்கள் ஆசிரமங்களுக்கு வந்து தியானம் பண்றதுக்கும் என்ன சாமி வித்தியாசம்? மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. வீட்டிலேயே உட்கார்ந்து புத்தகத்தை படிச்சு பாஸ் ஆகிற மனிதனுக்கும் காலேஜ் போய் உட்கார்ந்து படிச்சு பாஸ் ஆகிற மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம். வீட்டிலேயே உட்கார்ந்து படிச்சு பாஸ் ஆகலாம், ஆனா எவ்வளோ எஃபர்ட்டை போட வேண்டியிருக்கும். ஏன்னா அதுக்காக அந்த இடம் உருவாக்கப்படலை. உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகும், ஃபோன் வரும், செல்ஃபோன் அடிக்கும், டிவி இருக்குதுன்ற டெம்டேஷன் வரும். இதெல்லாம் தாண்டி அம்மா என்ன பண்ணுவாங்க, கடைக்கு போய் காய்கறி வாங்கி கொடுத்துட்டு படிக்கக்கூடாதா, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவுமா, உன் படிப்புக்கு இப்படியே உட்காந்து படிச்சிருந்தா யார் சோறு போடுவார்கள், ஏதாவது சொல்வார்கள். பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஆனால் காலேஜுக்கு போகும்பொழுது
இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் அந்த செயலுக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட இடம். அப்போது பல தொந்தரவுகள் குறைவு. அங்கே போன பிறகு நாமளே உருவாக்கிக்கணும்னு உருவாக்கினா அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் சமூகம் நமக்கு சாதகமாக இருக்கும். ஒவ்வொரு செயல்களை செய்வதற்கும் சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குமானால் பாதகங்கள் குறைவு. சாரதா தேவி ரொம்ப அழகாக சொல்வார்கள், உனக்கு மன நிம்மதி வேணும்னா மற்றவர்களிடம் குறை கண்டுபிடிப்பதை நிறுத்திவிடுன்னு. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் உங்களுக்குள் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி என்பது உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக உள்ளார்ந்த ஆற்றல். உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருளும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் மிக உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களை அனுபூதியாக பெறுவதற்கு தேவையான சக்தியையும் புத்தியையும் விழிப்படையச் செய்ய முடியும். குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்யும் அரிய நிகழ்வை உங்களுக்குள் நிகழ்த்தும் தருணம்தான் சத்குருநாதர் அளிக்கும் தீட்சை. கல்பத்தரு தியான முகாமில் இந்த சக்தி வாய்ந்த தீட்சையை பெறுகிறீர்கள். பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. தியானத்திற்கும் ஆழ்ந்த சக்தியை உணர்வதற்கும் சக்தி சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான அட்மாஸ்பியரை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனால தான் ஒரு அழகான உதாரணம் ராமகிருஷ்ணர் சொல்வார், கடவுள் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அவரை அனுபவிப்பதற்காக உணர்வதற்காக உருவாக்கப்பட்ட ஆசிரமங்களிலும் எனர்ஜி ஃபீல்ட் சக்தி சூழல்களிலும் ஆலயங்களிலும் அவருடைய சக்தி அதிகமாக உணரப்படுவதற்கான காரணம் என்னன்னா, மாட்டோட உடம்பு நிறைய பால் நிறைஞ்சிருக்கு, ரத்தம் முழுவதும் பால் கலர்ந்துருக்கு. ஆனால் மாட்டுடைய கொம்பை பிடிச்சி உருவனாலோ வாழை பிடிச்சி உருவனாலோ பால் வராது, மடியிலிருந்து மட்டும்தான் பால் வரும். அதே மாதிரி கடவுள் உலகமெல்லாம் நிறைஞ்சிருந்தாலும் அதற்காக உருவாக்கப்பட்ட இடங்களில் சக்தி சூழலில் அமர்ந்து நாம் நம்மை ஒன்றாக்கும் பொழுது அந்த சக்தி நம் மீது பொழிகின்றது. அந்த உணர்வை நாம் ஆழ்ந்து அனுபவிக்க முடியும். சக்தி சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியத்தை தான் எம்பெருமான் இந்த சூத்திரங்கள் வழியாக நமக்கு விளக்குகின்றார். இந்த சக்தி சூழலை அமைத்து கொண்டு மனம் புலன்களின் செயல்களை வசத்தில் வைத்துக்கொண்டு மனதை ஒருமுனைப்படுத்தி உள்ள தூய்மைக்காக யோகத்தை பயிலுங்கள். மனதை கடந்து செல்ல வேண்டிய உணர்வை உணர்வதற்காக யோகத்தை பயிலுங்கள்னு சொல்றார். அடுத்து இந்த யோகத்தினுடைய நுட்பங்களுக்குள் ஆழ்ந்து செல்லுகின்றார் எம்பெருமான். அடுத்த சூத்திரங்கள் समं काय शिरोग्रीव धारयन्नचलं स्थिरः सम्प्रेक्ष्य नासिकाग्रं स्वं दिशश्चानवलोकयन्. समं काय शिरोग्रीवं तारयन्नचलं स्थिर सम्प्रेक्ष्य नासिकाग्रं स्वं दिशश्चानवलोकयन्. எம்பெருமான் இங்கேயும் ஒரு ஆழ்ந்த ஒரு தியான நுட்பத்தை அளிக்கின்றார். அருமையான ஒரு தியான நுட்பம். உடல், தலை, கழுத்து இவற்றை நேராகவும் அசைவற்றதாகவும் வைத்து அசையாமல் ஸ்திரமாக இருந்து மற்ற திசைகளை பாராமல் தன்னுடைய நாசியின் நுனி மீது பார்வையை ஒருமுனைப்படுத்தி நமக்குள்ளேயே அமர்ந்து இருக்க வேண்டும். இது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆஞ்ஞா சக்கரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய தியானம், மிகவும் சக்தி வாய்ந்த தியானம். நம்முடைய எல்லா முடிவெடுக்கின்ற
செயலும், விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளுகின்ற செயலும், ஞானம் சார்ந்த நிகழ்வுகளும் மூளையோட இந்த பாகத்தில் ஃப்ரண்டல் லோபில் தான் நடக்குது. அந்த பாகம் முழுமையாக உயிர்ப்பிக்கப்படுமானால் வாழ்க்கையை பற்றிய ஆழ்ந்த தெளிவோடு சத்தியங்களை உள்வாங்கி நம்மாலே வாழ முடியும். நம்மாலே அவைகளை நினைக்க முடியும். நம்மாலே அவைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும். நம்ம சாதாரண செயல்களுக்காக மட்டும் உபயோகப்படுகிற மூளையின் பாகம் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின்னு சொல்லுவோம். நீங்கள் பிறந்தாலேயே இதெல்லாம் இயங்கும். உங்கள் லங்ஸ் இயங்கி ஆகணும், நுரையீரல், உங்கள் இதயம் இயங்கி ஆகணும், இரத்த ஓட்டம் நிகழ்ந்தாகணும். இதுக்காக மட்டுமே இயங்குகிற மூளையின் பாகங்கள் மெக்கானிக்கல் பார்ட்ஸ். இது நீங்கள் பிறந்து வளர்ந்து மனித உடம்பில் இருந்தாலே இயங்கும். இதை தாண்டி உயர்நிலை ஞான அனுபூதியை நோக்கி நீங்கள் முன்னேறும் பொழுது மட்டும் மலருகின்ற அந்த சக்தி நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் அவேக்கன் பண்ணிடும். இந்த தியானம் நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் அவேக்கன் பண்ற தியானம். அப்படின்னா ஆழமான ஞானத்தையும் தீர்க்கமான புத்திசாலித்தனத்தையும் கலைத்தன்மையையும் உருவாக்கும் திறனையும் அளிக்கின்ற தியானம் இது. ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய உருவாக்கும் திறனை அதிகரித்து வாழ்க்கையில் மேம்பட முடியும்னு யோசிக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கு இதோட முக்கியத்துவம் புரியாது, தேவையும் இல்லை. அது மாதிரி மனிதர்கள் மற்றவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறதாலேயே வாழ்க்கையை சீரழித்து விடுகிறார்கள். தன்னுடைய உருவாக்கும் திறனை மேம்படுத்தி கொண்டு வாழ்விலே முன்னேற நினைக்கின்றவர்கள் இது எல்லாமே தேவைன்னு தன்னுடைய வாழ்க்கையிலே இதோட தேவையை புரிந்து கொள்வார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் நினைக்காதவர்கள் வெறுமனே மற்றவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டே வாழ்க்கையை சீரழித்து விடுவார்கள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையார் திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சத்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ர ஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सिद्धसादनम् प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती दीनामवित्रियवतो गणेशाय नमः. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 72003311 மற்றும் 7200003322. சாரதா தேவி ரொம்ப அழகா சொல்வார்கள், உனக்கு மன நிம்மதி வேணும்னா மற்றவர்களிடம் குறை கண்டுபிடிப்பதை நிறுத்திவிடுன்னு. மற்றவர்கள்ட்ட குறை கண்டுபிடிக்கிற மனிதனாலே தன்னுடைய
எக்ஸ்ட்ராடினரியான சக்திகளை உயிர்ப்பிக்க வைக்கிறது சாத்தியமில்லை. ஏன்னா அவனுடைய நேரம் முழுவதும் என்ன ஆயிடுது, கிரிட்டிசைஸ் பண்றதுலேயே தீர்ந்து போயிடுது. சாதாரணமாக வீணாகவே தன்னுடைய வாழ்க்கையை விரயமாக்குவதிலேயே தீர்ந்து போயிடுது. சில பேர் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, சாமி உங்களை விமர்சிக்கிறவங்களெல்லாம் நீங்க சபிச்சு நிறுத்தக்கூடாதா அப்படின்னு. நான் சொல்றது தேவையில்லை. ஒரு ஞானியினால் சபிக்க முடியாது, அது முதல் விஷயம். ரெண்டாவது, விமர்சனம் செய்கின்ற மனநிலையில் இருப்பவனுக்கு வேறொரு சாபம் தேவையில்லை. ஏற்கனவே அவன் நரகத்தில் தான் இருக்கின்றான், அவனுக்கு சாபமே தேவையில்லை. ஏன்னா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கானாலே அவனுடைய வாழ்க்கையினுடைய உயர் உணர்வுகளை, உயர் சக்திகளை வெளிப்படுத்த அவன் முயற்சி செய்யாமல் இருக்கின்றான். அவன் ஏற்கனவே நரகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். யாரால் தன்னுடைய வாழ்வின் உயர் சக்திகளை வெளிப்படுத்துகின்ற முயற்சியை செய்து வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்கள் வெறும் விமர்சனத்திற்குள்ளே செல்ல மாட்டார்கள், வெறும் விமர்சனத்தில் சிக்கி வீணாக மாட்டார்கள். நமக்குள் இருக்கின்ற உயர்நிலை சத்தியங்களை, சக்திகளை வெளிப்படுத்துகின்ற நுட்பம் இந்த தியான நுட்பம். இந்த நுட்பத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தலை, கழுத்து, உடல் மூன்றையும் நேராக வைத்து அசைவற்றதாக வைத்துக்கொண்டு ஸ்திரமாக இருந்து மற்ற திசைகளை பாராமல், மற்ற திசைகள்னா வெளியிலே இருக்கின்ற 10 திசைகள் மட்டுமல்ல, 8 திசைகள் சுற்றி மேல் கீழ், இந்த வெளியிலே இருக்கின்ற 10 திசைகளை மட்டுமல்லாமல் உள்ளே இருக்கின்ற திசைகளையும் பார்க்காமல் இருத்தல். நாம வெளியில பார்க்காம கண்ணை மூடிடுவோம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய டிவி ஓடிட்டு இருக்கும். அதையும் நிறுத்த வேண்டும். அதையும் நிறுத்தி தன்னுடைய மூக்கின் நுனி மீது, இந்த நுனியோ அல்லது இந்த நுனியோ, எந்த நுனியாயிருந்தாலும் பரவாயில்ல, நுனியின் மீது கவனத்தை ஒன்றாக்கி ஆழ்ந்த அமைதியோடு அமர்ந்திருங்கள். இது மிகவும் எளிமையான, மிகவும் சக்தி வாய்ந்த தியான நுட்பம். மொத்த பகவத்கீதையிலும் எம்பெருமான் அர்ஜுனனுக்கு தீட்சை அளிக்கின்ற ஆழமான ஒரு தியான நுட்பம். பல்வேறு கருத்துக்களை எம்பெருமான் பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஆனா தியான நுட்பங்களை பொறுத்தவரை இந்த ஒரே ஒரு தியான நுட்பத்தை தான் அளிக்கிறார். நேரடியாக எம்பெருமான் தீட்சையாக அளிக்கின்ற தியான நுட்பம் இது. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.